இன்னைக்கு இங்க எவ்வளவு காணிக்கை கிடைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் பேசுனதுக்கான பலனை என் தேவன் எனக்கு தருவாரு. அது ஆயிரங்களா இருக்கும், லட்சங்களா இருக்கும், ஏன் கோடியா கூட இருக்கும். நான் சொல்றேன் ஆமென். ஆமா, ஆனா ஒண்ணு சொல்றேன், அவரை நம்பி வந்தவர் தெருக்கோடியில் இருக்க மாட்டாங்க. அவரை நம்பி வந்தவங்க கோடி குரோர்பதியாய் தான் கர்த்தரை மாற்றுவார். அவரை நம்பி வந்தவங்க வெறுங்கையா இருப்பதே கிடையாது. அவருடைய வாழ்க்கை தரங்களை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்ததை நான் பார்த்திருக்கிறேன். உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. அதுதான் விடமாட்டாரு. ஏமாந்து போனதான சரித்திரம் 30, 60, 100 பலன் கொடுத்தார். எது அளவு கொடுக்கிறாரோ அந்த அளவுல நீ உண்மையாரு. உனக்கு கொடுக்காத பத்தி யோசிக்காத, கொடுத்திருக்கிறது எவ்வளவுன்னு பாரு. உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. நான் சமீபத்தில் அறிந்து கொண்டேன். நான் கண்மூடித்தனமாவே சும்மா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு பார்த்தாக்கா 1000 பேர் வீடியோ பார்த்துட்டாங்கன்னு உடனே என் கண்ணு கர்த்தர் திறந்தாரு. மகனே, நீ நினைக்கிற இந்த சபையில பேசும்போது யாரும் கேட்கறாங்களோ கேட்கலையோ, யாரும் விமர்சனம் பண்றாங்க இல்லையோ, பாருங்க நீ பேசுத இவ்வளவு பேரை நான் கேட்க வச்சிருக்கேன். உலகமே கேட்கிற அளவுக்கு உன்னிடத்துல ஒரு தாளந்து இருக்கிறது. why you are sitting, ஏன் நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? எழும்பு, செயல்படு. அதான் வந்துட்டேன்.